ஒரு சாதாரண கவுன்சிலரோட பையன் கூட இன்னைக்கு அவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு தேசிய கட்சியோட தலைவரோட பையன் தான் படித்த ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி நான் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் பையன்னு யார்கிட்டையும் சொன்னதும் கிடையாது. அதனால் எனக்கு இந்த சலுகையெல்லாம் கொடுங்க அப்படின்னு பந்தா பண்ணிக்கிட்டதும் கிடையாது. ரொம்ப நேர்மையாகவும் எளிமையாகவும் அமைதியாகவும் இருந்தவர் தான் ஜி.கே. வாசன் சார். இவ்வளோ ஏன் அவர் ஸ்கூலு காலேஜெலாம் முடிச்சுட்டு கட்சியில் அடிமட்ட தொண்டனாக சேர்ந்து ராத்திரி பகல் பார்க்காம பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணார். அப்போ கூட இவர் தேசிய தலைவரோட பையன் மூப்பனாரோட பையன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு எளிமையாக இருந்தவர் தான் ஜி.கே. வாசன் சார். அவருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுத்தப்போ கூட என்னோட மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த பதவியை நீங்கள் கொடுக்கலாமே அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டவர் நம்ம ஜி.கே. வாசன் சார். ஊழல் பண்ணுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்க கப்பல் துறைக்கே அவர் மந்திரியானப்போ கூட அவர் ₹1 கூட ஊழல் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லை, அவர் மேலே ஒரு கிரிமினல் வழக்கு கூட இல்லை. ஏன்னா அவர் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் வேலை செய்கிறவர் இல்லை, மனசாட்சிக்காகவும் மக்களுக்காகவும் வேலை செய்கிறவர். எப்படா பணம் கிடைக்கும் எப்படா பதவி கிடைக்கும் அப்படின்னு வெறி பிடிச்சிட்டு இருக்க அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் மக்கள் நலனுக்காகவும் மக்கள் வளர்ச்சிக்காகவும் வேலை செஞ்சவர் தான் நம்ம ஜி.கே. வாசன் ஐயா. எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைங்க தான். காசு தேவைன்னு வந்துட்டா யார் வேணா எப்போ வேணா கை நீட்டுவாங்க. சார், நீ சொல்கிறது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அரசியலுக்கு வராங்கல்ல, அவங்களுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்களோட குடும்பம் பல தலைமுறையாக தஞ்சாவூர் மக்களுக்கே சோறு போட்ட குடும்பம். அது மட்டும் கிடையாது, தஞ்சாவூரில் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இவங்களோட நிலம் தான். இவங்களுக்கு எதுக்கு சார் பணத்தாசை? ஜி.கே. வாசன் ஐயாவுக்கு பணத்தாசையும் கிடையாது, பதவி ஆசையும் கிடையாது. மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம் அவருக்கு. சரி, நீ சொல்கிற மாதிரி அவர் ரொம்ப நல்லவராகவே இருக்கட்டும். இப்போ அவர் வந்தால் மட்டும் என்னத்தை பெருசாக மாற்றிட போகிறாரு? சார், நம்மளா மனுஷங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கிங்களேன், திடீர்னு ஒரு கூட்டம் வந்து நீ மனுஷன் கிடையாது நீ இந்தியன் அப்படின்னு சொல்லும். சரி, அவங்க சொல்கிற மாதிரி நான் இந்தியன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சிங்களேன், இன்னொரு கூட்டம் இங்கிருந்து வந்து நீ இந்தியன் கிடையாது நீ ஹிந்து அப்படின்னு சொல்லும். சரிப்பா, இவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஹிந்துவாகவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிந்து அப்படின்னு சொன்னேன்னு வச்சிங்களேன், நீ ஹிந்து கிடையாது, உனக்கு கீழே ஒரு ஜாதி இருக்குது உனக்கு மேலே ஒரு ஜாதி இருக்குது அப்படின்னு இன்னொரு கூட்டம் சொல்லும். இப்படி பிரிவினை வச்சு தான் இந்தியாவில் காலங்காலமாக எல்லாருமே அரசியல் செஞ்சுட்டு வராங்க. இப்படி செதறி கிடக்கிற கூட்டத்துக்கு தேவை பிரிவினை இல்லாத சித்தாந்தம். இப்படி பிரிவினை இல்லாத சித்தாந்தத்தை வலியுறுத்தி வாழ்ந்தவர் தான் நம்ம காமராஜர் ஐயாவும் மூப்பனார் ஐயாவும். அவங்களோட வழியில் செயல்பட்டு இருக்கிறவர் தான் நம்ம ஜி.கே. வாசன் சார். இவர் நிறுத்து சார், நீ என்ன கேட்பன்னு எனக்கு தெரியும் சார். இவருக்கெல்லாம் யார் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு தானே சார்